அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆங்குலர்ல அவுட்புட் சிக்னல பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த அவுட்புட் சிக்னல் நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அவுட்புட் சிக்னல் ஒரு கஸ்டம் ஈவென்ட்ட என்ன பண்ணும்? உருவாக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன கஸ்டம் ஈவென்ட் கேட்டீங்கன்னா, வேற ஒண்ணுமே இல்ல. ஈவென்ட் என்னதுன்னா, நம்ம இந்த பட்டன கிளிக் பண்றோம்ல, கிளிக் ஈவென்ட், வேற இன்புட் ஈவென்ட், சேஞ்ச் ஈவென்ட் இதுதான் சொல்றோம் ஈவென்ட்ன்னு சொல்றோம். ஸோ அதெல்லாம் பில்ட் இன் ஈவென்ட். ஓகேவா? அதே மாரி நம்ம என்ன பண்ண போறோம்? கஸ்டமா ஒரு ஈவென்ட்ட ஜெனரேட் பண்ண போறோம். ஸோ அந்த ஈவென்ட்ட கஸ்டம் ஈவென்ட்ட உருவாக்குறதுக்கு இந்த அவுட்புட் சிக்னல் என்ன பண்றோம்? நம்ம யூஸ் பண்றோம். சரி எதுக்காண்டி இந்த கஸ்டம் ஈவென்ட்ட உருவாக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கஸ்டம் ஈவென்ட்ட யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்? ஒரு டேட்டாவ சைல்டு காம்பவுண்ட்லேருந்து பேரண்ட் காம்பவுண்டுக்கு நம்மளால சென்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்றோம்? இந்த கஸ்டம் ஈவென்ட்ட உருவாக்குறோம். ஸோ ஆங்குலருடைய பழைய வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம இத எப்படி பண்ணியிருப்போம்னா, அவுட்புட் டெக்கரேட்டர் அத யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்போம்? நம்ம இத அச்சீவ் பண்ணியிருப்போம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, அவுட்புட் சிக்னல் யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? இத பண்ண போறோம். நம்மளுடைய ஸ்க்ரீன பாருங்க. இதுல ஆல்ரெடி நான் ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்கேன். ஸோ இங்க நான் பார்த்தீங்கன்னா, பேரண்ட் காம்பவுண்ட்ட நான் எத யூஸ் பண்ண போறேன்னா, ஆப் காம்பவுண்ட்ட என்ன பண்ண போறேன்? யூஸ் பண்ண போறேன். சைல்டு காம்பவுண்ட்ட நான் எத யூஸ் பண்ண போறேன்னா, சன்னுன்னு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இத தான் நான் என்ன பண்றேன்? சைல்டு காம்பவுண்ட்ட என்ன பண்ண போறேன்? யூஸ் பண்ண போறேன். சரியா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த சன் அப்படிங்கிற அந்த சைல்டு காம்பவுண்ட்ட பேரண்ட் காம்பவுண்ட் கூட என்ன பண்ணிட்டேன்? நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் அத எப்படி கனெக்ட் பண்ணேன்னா, நம்முடைய ஆப் காம்பவுண்டுடைய டைப்ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கா? அங்க போங்க. இங்க காம்போனன்ட்ல என்ன பண்றேன்? இது ஒரு டெக்கரேட்டர். இங்க நான் என்ன பண்றேன்னா, இம்போர்ட்ன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. இதுக்குள்ள என்ன பண்ணிட்டேன்? சன் காம்பவுண்ட்ட ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன்? இம்போர்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, செகண்ட் ஆப் காம்பவுண்டோடைய அதாவது பேரண்ட் காம்பவுண்டோடைய HTML ஃபைலுக்கு போனேன். இங்க நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஆப் சன் அப்படிங்கிற அந்த செலக்டார் இங்க நான் என்ன பண்ணிட்டேன்? இன்ஜெக்ட் பண்ணிட்டேன். இந்த ஆப் சன் எங்க இருக்கும்னா, நம்மளுடைய சன் காம்போனன்ட் போங்க. சன் காம்போனன்ட்ல பார்த்தீங்கன்னா, இங்க காம்போனன்ட்னு ஒரு டெக்கரேட்டர் இருக்கு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, செலக்டார்ன்னு ஒண்ணு இருக்கா? இங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க? ஆப்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ இத தான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்? நம்மளுடைய பேரண்ட் காம்பவுண்ட்ல என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு HTML டேக் மாரி குடுத்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணியிருக்கேன்? சைல்டு காம்போனன்ட்ட பேரண்ட் காம்பவுண்டோட நம்ம என்ன பண்ணிட்டோம்? கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, சைல்டு காம்பவுண்ட்லருந்து பேரண்ட் காம்பவுண்ட்க்கு ஒரு டேட்டாவ சென்ட் பண்ண போறோம். எத யூஸ் பண்ணி? அவுட்புட் சிக்னல் யூஸ் பண்ணி சென்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம சைல்டு காம்பவுண்டுக்கு தான் போணும். அதுவும் எங்க? சைல்டு காம்பவுண்டோடைய டைப்ஸ்கிரிப்ட் ஃபைலுக்கு தான் போணும். ஓகே. இங்க தான் என்ன பண்ண போறோம்? ஏன்னா சைல்டு தான் என்ன பண்ணுது? பேரண்ட்டுக்கு டேட்டாவ சென்ட் பண்ண போதா? அப்போ சைல்ட்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம என்ன பண்ணணும்? அந்த அவுட்புட் சிக்னல் கஸ்டம் ஈவென்ட் இங்க தான் நம்ம உருவாக்கணும். அப்ப நம்ம எப்படி அந்த கஸ்டம் ஈவென்ட்ட உருவாக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? ஒரு வேரியபிள் உருவாக்குறேன். ஸோ வேரியபிள் என்ன வைக்கிறேன்? அம் சென்ட் டேட்டான்னு ஒரு வேரியபிள். ஈக்குவல் டூ அடுத்து என்ன பண்றேன்னா, அவுட்புட்ன்னு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. சரியா? இந்த அவுட்புட் அப்படிங்கிறது இந்த ஃபங்ஷன் எங்கிருந்து நமக்கு கிடைக்கும்னா, ஆங்குலர் கோர் அப்படிங்கிற பேக்கேஜ்ல நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ இந்த அவுட்புட் அப்படிங்கிற ஃபங்ஷன குடுக்குறேன். ஸோ இந்த அவுட்புட் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, நமக்கு ஒரு கஸ்டம் ஈவென்ட்ட என்ன பண்ணும்? ஜெனரேட் பண்ணி குடுக்கும். சரியா? சரி. இப்ப அடுத்து பார்த்தோம்னா, ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு உருவாக்குறேன். என்ன ஃபங்ஷன் கேட்டீங்கன்னா, சைல்டு ஃபங்ஷன் குடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபங்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த கஸ்டம் ஈவென்ட்ட என்ன பண்ண போறேன்? நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் டாட் சென்ட் டேட்டான்னு இருக்கா? ஸோ அந்த சென்ட் டேட்டாவ நான் கிளிக் பண்றேன். இப்போ நான் டாட் வச்சேன்னா எனக்கு இங்க பாருங்க 2 மெத்தட் வரும். எமிட், சப்ஸ்கிரைப் வரும். இதுல நான் என்ன பண்றேன்னா, எமிட் மெத்தட் தான் என்ன பண்ண போறேன்? யூஸ் பண்ண போறேன். ஸோ இந்த எமிட் மெத்தட் தான் என்ன பண்ணும்னா, நம்ம சைல்டு காம்பவுண்ட் ஒரு வேல்யூவ என்ன பண்ணும்? எமிட் பண்ணும். எமிட்னா காம்பவுண்ட் விட்டு வெளிய அனுப்பும். அப்படி வெளிய அனுப்புற டேட்டா தான் எங்க போகும்? பேரண்ட் காம்பவுண்ட் கிட்ட போகும். சரியா? அப்ப அந்த வேல்யூ வெளிய அனுப்பணும்ல. அதுக்கு தான் என்ன பண்றோம்? இந்த எமிட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்றோம். ஸோ ஓகே. இப்ப இதுக்குள்ள நான் என்ன பண்றேன்னா, ஒரு வேல்யூ என்ன பண்றேன்? வெளிய அனுப்புறேன்ல. அப்ப நான் என்ன பண்றேன்? இங்க ஒரு மெசேஜ் அனுப்புறேன். டேட்டா ஃப்ரம் சைல்டு காம்போனன்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு எரர் அடிக்கி. எதுக்காண்டி எரர் அடிக்குன்னா, நான் இங்க இந்த அவுட்புட் என்ன பண்ணியிருக்கேன்? நான் எதுவுமே மென்ஷன் பண்ணல. இந்த அவுட்புட் நான் எதுவுமே குடுக்காதனால என்ன பண்ணியிருக்கோம்? இது வாய்டா எடுத்துக்கணும். அதாவது இந்த அவுட்புட் ஃபங்ஷன் எதுவும் மென்ஷன் பண்ணாதனால, இந்த ஈவென்ட் எந்த ஒரு வேல்யூவும் ரிட்டர்ன் பண்ணாது அப்படின்னு என்ன பண்ணியிருக்கு? இது மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனா என்ன சொல்றேன்? இந்த சென்ட் டேட்டா அப்படிங்கிற கஸ்டம் ஈவென்ட் ஒரு ஸ்ட்ரிங்க வெளிய அனுப்புதுன்னு சொல்றேன். அப்ப நான் இங்க என்ன பண்ணணும்னா, இந்த அவுட்புட்ல இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்ட்ரிங்ன்னு குடுக்கணும்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எரர் போயிடும். ஓகேவா? எதுக்காண்டி நம்ம ஸ்ட்ரிங்னு கொடுக்குறோம்னா, என்னுடைய இந்த கஸ்டம் ஈவெண்ட் வந்து என்ன பண்ணுது? ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை வெளியே அனுப்புது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அவுட்புட்டுக்கு மென்ஷன் பண்ணணும். நான் இங்கே ஸ்ட்ரிங்னு கொடுக்கலன்னா அது என்ன அர்த்தம்? வாய்டுன்னு எடுத்துக்கணும். அதாவது என்னுடைய கஸ்டம் ஈவெண்ட் வந்து எந்த ஒரு வேல்யூ அனுப்பாது அப்படின்னு என்ன பண்ணிக்கணும்? அது கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இதுக்குள்ள நான் ஒரு டேட்டாவை கொடுக்கும்போது எனக்கு இங்கே எரர் அடிக்குது. சரியா? சரி. இப்போ நம்ம ஒரு கஸ்டம் ஈவெண்ட்டை ஜென்ரேட் பண்ணியாச்சு. அது என்ன பண்ணுது? ஒரு வேல்யூவை வெளியே அனுப்புது. இப்போ இங்கே முடிஞ்சிட்டு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஆப் காம்பவுண்டோடைய HTML ஃபைல், அதாவது பேரண்ட் காம்பவுண்டோடைய HTML ஃபைலுக்கு போகிறோம். ஸோ எதுக்காண்டி இங்கே போகணும்? எதுக்காண்டி இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம்? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்ஸ் அண்ட் அப்படின்னு அந்த சைல்டு காம்பவுண்டும் இருக்குது. சரியா? ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல வந்து அதாவது இந்த காம்பவுண்டில் வந்து என்னுடைய கஸ்டம் ஈவெண்ட்டை என்ன பண்ண போகிறேன்? பைண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? என்னோட ஈவெண்ட்டை நான் பைண்ட் பண்ணணும். ஸோ நான் கஸ்டம் ஈவெண்ட் உருவாக்குனதுக்கு நான் என்ன நேம் கொடுத்தேன்? சென்ட் டேட்டான்னு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இதுதான் எனது கஸ்டம் ஈவெண்ட். ஸோ இந்த சென்ட் டேட்டாவை நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து நான் கொடுக்க போகிறேன். அதாவது என்னுடைய இந்த காம்பவுண்டில் பைண்ட் பண்ண போகிறேன். சைல்டு காம்பவுண்டில் என்ன பண்ண போகிறேன்னா, பைண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஈவெண்ட் பைண்டிங் சொல்லுவோம்ல. ஸோ பைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஓப்பன் க்ளோஸ் பேரந்திஸ் கொடுக்கணும். ஏன்னா பேரந்திஸ் கூட தான் என்ன பண்ணுவோம்? நம்ம ஈவெண்ட்டை பைண்ட் பண்ணுவோம். சென்ட் டேட்டா. ஓகே. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஈவெண்ட் வந்து ஒரு வேல்யூவை சென்ட் பண்ணது. இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்போம். அந்த ஃபங்க்ஷன் வந்து ரிசீவ் பண்ணும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே உருவாக்கணும்னா, பேரண்ட் காம்பவுண்டில் தான் உருவாக்கணும். ஏன்னா சைல்டு டேட்டாவை சென்ட் பண்ணது பேரண்ட் தானே ரிசீவ் பண்ணுது. அப்போ என்ன பண்ணணும்? பேரண்ட் காம்பவுண்டில் தான் என்ன பண்ணணும்? நம்ம வந்து ஃபங்க்ஷனை உருவாக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இப்போ ஆப் காம்பவுண்ட் தான் நம்மளுடைய பேரண்ட் காம்பவுண்ட். இங்கே போய் என்ன பண்ணுறேன்? ஒரு ஃபங்க்ஷன் உருவாக்குறேன். ஸோ என்ன பண்ணலாம்? பேரண்ட் ஃபங்க்ஷனும் வைப்போமா? ஓகே. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த பேரண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுறேன்? நம்ம HTML வரோம். இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷனால் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக இந்த ஓப்பன் க்ளோஸ் பேரந்திஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி கொடுத்தா கரெக்டானு கேட்டால் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த சென்ட் டேட்டா அப்படிங்கிற அந்த கஸ்டம் ஈவெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு ஒரு டேட்டாவை வெளியே அனுப்புது. அப்போ அந்த டேட்டா வெளியே அனுப்புகிற டேட்டா நம்ம ரிசீவ் பண்ணோம்ல. ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா, இந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் கொடுக்கணும். ஸோ என்ன பண்ணுறேன்? $ஈவெண்ட். ஸோ இந்த $ஈவெண்ட் அப்படிங்கிற இந்த பாராமீட்டர் தான் என்ன பண்ணுதுன்னா, இந்த சென்ட் டேட்டா அனுப்புகிற வேல்யூவை ரிசீவ் பண்ணுது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இந்த பேரண்ட் ஃபங்க்ஷன் நம்ம உருவாக்கணும்ல, இங்கே போய் என்ன பண்ணணும்னா, நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏதாட்டும் ஒரு வேரியபிள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த பேராமீட்டருக்கு என்ன நேம் கொடுக்குறேன்? ஈ:, நீங்கள் எனி கொடுக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கலாம். ஏன் ஸ்ட்ரிங் கொடுக்குறோம்னா, நமக்கு நல்லா தெரியும் இந்த ஈவெண்ட் ஒரு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணுது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்? நான் ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். இல்லை இது எது ரிட்டர்ன் பண்ணுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல நீங்கள் எனின்னு கொடுக்கலாம். ஸோ அது தப்பு கிடையாது. சரியா? நான் இப்போதைக்கு ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்குறேன். சரி, இப்போ என்ன பண்ணுறோம்னா, இந்த அப்படிங்கிற இந்த வேரியபிளில் தான் இந்த பேராமீட்டரில் தான் என்ன இருக்குது? இந்த டேட்டா ஃப்ரம் சைல்டு காம்பவுண்ட் அப்படிங்கிற மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகும். இதை நான் இப்போ என்ன பண்ணணும்? பேரண்ட் காம்பவுண்டில் நான் ஸ்க்ரீனில் காமிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, ஒரு வேரியபிளை ஃபஸ்ட் இது ரிசீவ் பண்ணணும்ல. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு வேரியபிள் உருவாக்குறேன். பேரண்ட் டேட்டா அப்படின்னு ஒரு வேரியபிள் உருவாக்கி, இதில் வந்து என்ன பண்ணுறேன்? இப்போதைக்கு எம்டியாக கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறேன்? திஸ் டாட் பேரண்ட் டேட்டா ஈக்குவல் டு இ. அவ்வளோதான். இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, இங்கே என்ன நடக்குது? இந்த சென்ட் டேட்டா அப்படிங்கிற கஸ்டம் ஈவெண்ட் அனுப்புகிற அந்த வேல்யூவை யார் வாங்குறா? பேரண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற இந்த ஈவெண்ட் அப்படிங்கிற இந்த பேராமீட்டர் வாங்குது. அதை வாங்கி என்ன பண்ணுது? இந்த பேரண்ட் டேட்டா அப்படிங்கிற இந்த வேரியபிளில் வேல்யூவை அசைன் பண்ணிடுது. ஸோ நம்ம அதை என்ன பண்ணிடுறோம்? இந்த பேரண்ட் டேட்டா நம்ம ஸ்க்ரீனில் காமிக்கணும்ல. அப்போது நம்மளுடைய ஆப் காம்பனண்ட், அதாவது பேரண்ட் காம்பனண்ட் HTML ஃபைலுமே என்ன பண்ணுறேன்? இங்கே வந்து h3ன்னு கொடுத்து என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் யூஸ் பண்ணி பேரண்ட் டேட்டா கொடுத்துட்றேன். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு வந்து ஸ்க்ரீனில் பார்த்தா நமக்கு அவுட்புட் வந்துடும் கேட்டால் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
இந்த கஸ்டம் ஈவெண்ட் இருக்குது தெரியுமா? சென்ட் டேட்டா. இதை நம்ம எதுக்குள்ளே கொடுத்துருக்கோம்? ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம். அப்போ எப்போலாம் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அப்போ தான் என்ன பண்ணும்? இந்த கஸ்டம் ஈவெண்ட் வந்து இந்த டேட்டாவை எமிட் பண்ணும். அதாவது வெளியே அனுப்பும். காம்பவுண்ட் விட்டு வெளியே அனுப்பும். சரியா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும்ல. நம்ம எப்படி கால் பண்ண போகிறோம்னா, சைல்டு காம்பனண்ட்டில் என்ன பண்ணுறோம்? ஒரு பட்டனை உருவாக்கி அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போதெல்லாம் என்ன பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும். அப்போ என்ன பண்ணும்? சைல்டு காம்பனண்ட்டுடைய HTML ஃபைல் என்னது? இந்த இருக்கா? இங்கே வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு பட்டன் ஒன்று உருவாக்குறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்? நான் சைல்டு பட்டன்னு வச்சிடுறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த பட்டனுக்கு நான் ஒரு ஈவெண்ட் எழுத போகிறேன். ஸோ நம்ம ஈவெண்ட்டை கொடுக்குறோம்னா எதுக்குள்ளே தான் கொடுப்போம்? இந்த மாதிரி பேரந்திஸ்குள்ளே தான் கொடுப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? கிளிக். ஸோ நான் கிளிக் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும்? சன் காம்பவுண்டில் இருக்கிற இந்த சைல்டு ஃபங்க்ஷன் தானே. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்துட்றேன். இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த கிளிக் ஈவெண்ட்டை பாருங்கள். இந்த கிளிக் ஈவெண்ட்டு எங்கே இருக்குது? ஆங்குலரில் இன்பில்டாக இருக்கிற ஈவெண்ட். சரியா? இந்த கிளிக் ஈவெண்ட் நம்ம உருவாக்கின கஸ்டம் ஈவெண்ட் எப்படி கொடுத்துருக்கோம்? இங்கே பாருங்கள், சென்ட் டேட்டான்னு கொடுத்துருக்கோமா? பார்த்தீங்களா? சென்ட் டேட்டா. இது நம்ம உருவாக்கின கஸ்டம் ஈவெண்ட். இந்த கிளிக் வந்து என்னது? பில்டின் ஈவெண்ட். சரியா? சரி. அப்போ கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆச்சுன்னா என்ன பண்ணும்? இங்கே வந்து இந்த கஸ்டம் ஈவெண்ட் என்ன பண்ணும்? ஒரு ஈவெண்ட்டை வெளியே அனுப்பும். அப்போ இது எப்போ வெளியே வேல்யூ அனுப்புதோ அப்போ என்ன பண்ணும்? இதை அனுப்புகிற வேல்யூவை யார் வாங்குவா? இங்கே உள்ள ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? வாங்கும். அந்த ஃபங்க்ஷனில் யார் தான் வாங்குவா? ஈவெண்ட் அப்படிங்கிற பேராமீட்டர் வாங்கும். வாங்கி அதை என்ன பண்ணும்? பேரண்ட் டேட்டா அப்படிங்கிற இந்த வேரியபிளில் அசைன் பண்ணிடும். சரியா? அதை நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிறோம். ஸோ இப்படி தான் இதோட ஃப்ளோவே ஒர்க் ஆகுது. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிவிட்டு அவுட்புட்டில் போய் பார்க்குமா? சரி. பட்டன் வந்துட்டு பட்டனை கிளிக் பண்ணும்போது என்ன பண்ணணும்? எனக்கு அந்த டேட்டா ஃப்ரம் சைல்டு காம்பனண்ட் அப்படிங்கிற மெசேஜ் எனக்கு இந்த இடத்துல வரணும். வந்துட்டு பார்த்தீங்களா? ஸோ மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் பட்டனை கிளிக் பண்ணுறேன். எனக்கு வருது. ஸோ இப்படி தான் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய ஆங்குலரில் வந்து அவுட்புட் சிக்னலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? ஒரு டேட்டாவை சைல்டு காம்பவுண்ட்லேருந்து பேரண்ட் காம்பவுண்டுக்கு என்ன பண்ணுறோம்? சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பை.